அவங்க பாக்குற விதமே அது ரொம்ப கஷ்டமா இல்ல இருக்கு. எல்லா கஸ்டமரும் அப்படி பண்றாங்களா இல்ல சில கஸ்டமர் மட்டும் தான் அப்படி பண்றாங்க? எப்பா எனக்கு டிப்ஸ் ஒரு ஆளு என்னன்னு தெரியல, இங்க பக்கத்துல ஒழுங்குனே சரி, அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு ஆர்டர் தலப்பாக்கட்டில தான் எடுத்தேன், எடுத்து கொண்டு கொடுத்தேன். அவரு ப்ரோ உங்க நான் ஜிபே நம்பர் சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. நானும் சரி ப்ரோ இதுல ஸ்கேன் பண்ணுங்க எனக்கு ஜிபே தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நானும் ஒரு 20 ரூபா 50 ரூபா என்னவோ போட்டுருவான்னு பாக்கேன். என்ன நினைச்சான்னு தெரியல, ப்ரோ நல்லா சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு ஜாலியா சந்தோஷமா சொல்லிட்டு நான் கவனிக்கல எவ்வளவு ரூபா போட்டாருன்னு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் சரி எவ்வளவு ரூபா போட்டாருன்னு பாக்க 200 ரூபா போட்டிருக்காரு டிப்ஸ் மட்டுமே. நல்லவங்க இருக்காங்க, எப்படி நிறைய நல்லவங்க நல்லவங்க இருக்காங்க. இருக்காங்க. அவருக்கு வீடை நான் பாக்கல, அவர் தெருக்குள்ள இருந்துச்சு, பெரிய வீடா சின்ன வீடா என்னன்னு தெரியல. ஆனா அவரு 200 ரூபா தந்தோன்னா அது வந்து நல்ல பெனிஃபிட்டா இருந்து எனக்கு. அந்த அடுத்த நாள் நான் அந்த 200 ரூபா பெட்ரோல் போட்டு அது 600 ரூபா மாத்தினேன். இப்படி டிப்ஸ் தரதுல கொஞ்சம் மாற்றப்படாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மட்டும் இல்ல, கல்யாணம் ஆனவங்களும் வயசான ஆளுங்களும் நிறைய பேர் வேலை பார்க்காங்க. கண்டிப்பா. நம்ம பார்ட் டைமா வந்துட்டு போறோம், நம்ம அவங்களுக்கும் போது அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், குட்டி இருக்கும், குழந்தை குட்டிகள் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் போட்டாங்கன்னா, மழை டைம்ல நல்லா கொஞ்சம் டிப்ஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், நமக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். அவரு மட்டும் அன்னைக்கு 200 ரூபா தரலன்னா நான் அன்னைக்கு 600 ரூபா நான் பாத்துருக்க மாட்டேன். அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு. சரி, இந்த வெயில் டைம்லாம் சுகி ஓட்டுறீங்களா? அந்த டைம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? வாழ்க்கையே வெறுத்துரும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வெயில்ல ஓட்டம்தான். காலேஜ் சனி ஞாயிறு லீவு ஃபுல் டைம் ஓட்டுவோம். அப்போதான் ரொம்ப இந்த கலரே கிடையாது. நம்ம ஃபுல்லாவே ஹெல்மெட் தான். முக்கால்வாசி பாதி பசங்க என்னன்னா சனி நேரம் என்னன்னா மூஞ்ச மறைச்சு ஹெல்மெட்டையும் கலத்த மாட்டாங்க, மூஞ்ச காட்ட மாட்டாங்க. அவன் அப்படி நினைப்பானோ இவன் இப்படி நினைப்பானோ. ஆனா நான்லாம் அப்படி கிடையாது. சில போலீஸ்க்காண்டி நான் ஹெல்மெட் போடுவேன். பார்சல்லாம் கொடுக்கும்போது ஹெல்மெட்டை கலத்திட்டு தான் தேங்க்ஸ் மேம், இப்போ எல்லாத்தையும் தேங்க்யூ மேம் சொல்லுவேன். சில பேர் தான் மதிக்க மாட்டாங்க, தேங்க்ஸ் மேம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் மதிக்காம சும்மா வாங்கிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம்